இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற பேட்டில் படத்தோட விமர்சனம். பேட்டில் இந்த படம் வந்து உண்மையாகவே ஒரு ஆங்கில டைட்டில், ஆனால் அச்சு அசலான ஒரு அழகான தமிழ் படம். குறை இல்லாமல் இல்லை, சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் கல்வியில் இந்த கல்வி தந்தைகள் எப்படிப்பட்ட மோசடி பேர் வழிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து சுப்பிரமணியம் சிவா, திருடா திருடி இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா கேரக்டர் மூலம் ரொம்ப அழகாக புட்டு புட்டு வச்சுருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர், பேட்டில் படத்தோட இயக்குனர். கதை என்ன, களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேப் பாடகர் இந்த படத்தோட ஹீரோ. ரேப் மணி அவருடைய பேர். அவருக்கு வந்து கொஞ்சம் ரேப் சாங் மேடையெல்லாம் பெரிய லெவலில் ஆகணுங்கிற ஆசை, பெரிய லெவலில் ஆயிடுறாரு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வராரு, இப்போ சென்னையில் நம்பர் 1 இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரை வச்சு ஆல்பம் சாங் இதெல்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆல்பம் நிறுவனம் ஒருத்தர் வந்து லண்டன் கூப்பிட்டு போய் ஒன்றை வச்சு ஒரு கச்சேரி பண்ணணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறாரு. அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறப்போ அந்த பையனுக்கு ஒரு காதல் ப்ரைவேட் ஸ்கூலில், அதாவது நம்ம சுப்பிரமணியம் சிவா நடத்துகிற ஒரு பெரிய பள்ளி, ப்ரைவேட் ஸ்கூல். அங்கே வந்து ஏழைகள் கூட அந்த ஸ்கூலில் படித்தா பெரிய ரேங்க் வந்து பிள்ளைங்க வந்து டாக்டர் ஆகிடும், இன்ஜினியர் ஆகிடும், நீட் தேர்வில் பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அங்கே சேர்க்குறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு அங்கே படிக்குது. அந்த பொண்ணுடைய டீச்சராக, அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர், அந்த பொண்ணை இந்த ரேப் பாடகர் மணி லவ் பண்ணுறாப்புல. ஆரம்பத்தில் அந்த பெண் திரும்பி பார்க்க மறுக்கிறாங்க. அப்புறம் இவர் துரத்தி காதலிக்கிற பிறகு அவங்களும் காதலில் விழுந்துடுறாங்க. அந்த பெண்மணி கேட்டுக்கிட்டதுனால இந்த அக்ரிமெண்ட், இந்த லண்டன் அக்ரிமெண்ட்டுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு லைவ் கான்செப்ட் பண்ணுறேன். அந்த பசங்க, ஸ்கூல் பசங்க, நம்ம வந்து பெரிய ஸ்கூல்னு நினச்சி கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் உதறி தள்ளிட்டு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். ஆனால் அங்கே என்ன நடக்குது, சம்பளம் கொடுக்க பயந்து டீச்சர்ஸே போடாமல் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. போதுமான டீச்சர்ஸ் இல்லை, அரசு பள்ளிகளில் தான் போதுமான டீச்சர் இல்லைன்னு அப்பப்போ நம்ம செய்தித்தாள்களில் படிப்போம். ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த பொண்ணுக்கு முக்கியமாக ஒரு பாடம் பெருசாக வரமாட்டேங்குது. அந்த படத்துக்கான டீச்சரே வேலையை விட்டு போயிடுறாங்க. வேறு டீச்சரை அந்த கரஸ்பாண்டண்ட்டும் ஏஹெச்எம்மும் போட மறுக்கிறாங்க. அப்படிங்கிற உண்மை தன் காதலி மூலயமா தெரிய வருது. அந்த பொண்ணுக்கு இருக்கிற ப்ரெஷர், வீட்லேயோ உன்னை எவ்வளோ பெரிய ஸ்கூலில் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் போட்டு படிக்க வச்சா நீ படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிற, இந்த ட்ரிப் ஃபெயில் ஆனால் அவ்வளோதான்னு அவங்க ஆட்டோ டிரைவர் அப்பா மிரட்ட, அந்த பெண் மது அப்படிங்கிற அந்த பெண் வந்து ஸ்கூல் மாடியிலேருந்து விழுந்து இறந்து போயிடுறா. அதன் பிறகு கதை சூடு பிடிக்குது.